தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி தான். உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கேவிபி வங்கியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது முழுக்க பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட மக்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எல்லா மாவட்டத்துக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, கரூர், சேலம், ஒசூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பழனி, நாகர்கோவில், சேலம், ராணிப்பேட்டை, தென்காசி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், பழனி, இந்த மாதிரி 38 மாவட்ட மக்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரிலாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டிபார்ட்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவிபி பேங்க் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஜாப்ஸ் 2020-24. ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாபுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ். ஓகேங்களா. ஜாபுக்கான டைப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை இப்போ எடுக்கிறாங்க. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது கரூர் வைஸ்யா பேங்க்கில். இப்போ வந்து நான் வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து ஈரோடு தான். ஓகேங்களா. எல்லா மாவட்டத்துக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் தம்ப்லைனில். ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் கேரண்டியாக இருக்குது. ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/6/2024. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கூட நான் ஒரு வீடியோவோ அல்லது ஒரு ஷார்ட்ஸாவோ மேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மூலம் த்ரூ அவுட் நீங்கள் வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் லிங்க்கு கீழே இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சாம்பிள் போஸ்ட்க்கான லிங்க்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸாக வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து கேவிபி பேங்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வேணும் இந்த ரோலுக்கு. இப்போ என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. அதில் ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா BDM. ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தவுட் கேவிபி பேங்க் ஓவரால் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BDM. ஓகேங்களா. அதில் வந்து அது ஒரு பேர். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஓவராலாக கேவிபி பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வித் கிளைண்ட் அண்ட் தென் கவர்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரோலுக்கு, எனி டிகிரி. ஓகேங்களா. எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. மேபி ப்ரிஃபரபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், எக்கனாமிக்கல், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் மோர் தென் அட்வான்டேஜ். ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் மோர் தென் அட்வான்டேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா MBA நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ப்ரிஃபரபிள் ஃபார் இன் திஸ் ஜாப். ஓகேங்களா. எல்லாரும் மாதிரி அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு படி மேலேயாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு வந்து என்ன ரோலுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப்பிங், சேல்ஸு, ரிலேஷன்ஷிப் மேனேஜர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டார்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து ட்ராக் பண்ணுறது, டார்கெட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த ரோல் பொறுத்த முடிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக கொஞ்சம் வந்து திங்கிங் மைண்டோட இந்த ரோலில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார்முலாஸ் அண்ட் பிளானிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது, பிஸ்னஸ்க்கான ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து
திங்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கிளைண்ட்டு கூடயும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தமிழும் தெரிஞ்சால் மட்டும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து வெர்பலாக எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது மேபி இம்பார்ட்டனாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை. மேபி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இதெல்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அது மேபி லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு நாள் இல்லை 2 days பிஃபோர் இன்டிமேட் பண்ணாங்கன்னா கூட அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் கொடுத்துருக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எதிரில் வந்துட்டால் ஜாப்புக்கான ஓப்பனிங்ஸ் போடணும், எதிரில் வந்துட்டால் போடலாம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுவேன். ஓகேங்களா, இதோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா பை பை.